ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி சோழனோட மாமனார் சோழனை தனி கொடுத்தனம் போங்க அப்படின்னு சொல்லி எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறான்றதை வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நிலா, பல்லவன், பாண்டி எல்லாரும் ராமேஸ்வரத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 6 மாதம் டைமிங் கொடுத்ததெல்லாம் சும்மா தான், நீங்கள் அந்த ஊரை விட்டு எப்படியாவது போகணுன்றக்காக தான் பேசியிருக்காங்கன்னு சொன்ன உடனே நிலா அப்போ சந்தா என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. சந்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, அண்ணனை தான் கல்யாணம் பண்ணுறதுலன்னொடனே உடனே நிலா அம்மா அப்பா ஸ்ட்ராங்காக இல்லாட்டினா என்ன, அதான் சந்தா ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல அது போதும்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியும் சந்தாவோட அம்மா அப்பா சுயநலமாக யோசிக்கும் போது சந்தாவும் சுயநலமாக யோசிக்கலாம், தப்பில்லைன்னு சொல்லி சந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சேரன் எல்லாரையும் காணுமேனு எங்கே இருக்கீங்கன்னு தேடுறாங்க. உடனே பல்லவன் அண்ணன் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கிட்டேயும் பாடிக்கிட்டேயும் நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே நிலாவும் நிலாவோட மாமனாரும் காரில் போயிட்டுருக்காங்க. நிலாவோட மாமனார் இது ஒன்று கால் டாக்ஸி இல்லை தம்பி, கொஞ்சம் மெதுவாக போங்க, இந்த கார் ரொம்ப பவரான காரு, லைட்டாக கியர் கொடுத்தாலும் ஸ்பீடாக போகும்னு சொல்லி அவங்கள ஏதோ டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படியே நிலாவோட அப்பா சேரன் கிட்ட நைஸாக பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டுட்டு, அவங்களே சந்தோஷமாக தான் இருப்பீங்க, நீங்கள் தான் பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டுட்டு, என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்கள் குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்கா, ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யாரும் நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே, அவளால் ஒரு டிவி கூட வாங்க முடியல, அதை கூடயே நீங்கள் வாங்கி தர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என் பொண்ணுக்கிட்ட எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன், ஆனால் இங்கே ஒரு டிவிக்காக அவள் ஏங்க வேண்டியதாக இருக்குது. அங்கே என் பொண்ணு ரிசப்ஷனில் எல்லாமே இருக்குன்ற மாதிரி பேசினா, உடனே நானும் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது ஒரு டிவிக்காகவே அவள் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே எல்லாத்துக்கும் சோழன் அமைதியாகவே இருக்காங்க. உடனே அவரே இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க, அது உங்கள் அப்பா தான் சொன்னாங்க, உங்கள் அப்பா தான் கடன் வாங்கிக்கிட்டு டியூ கட்ட முடியாமல் இருந்தாங்களாமே, அதனால தான் இந்த டிவி வாங்குற காசும் போயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அவர் கடுப்பாகி அப்பா ஏன் இதை இவர்கிட்ட சொன்னாருன்ற மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். நிலாவோட அப்பா விடாமல் நான் நிலாக்கிட்டேயும் கேட்டேன், ஆனால் அவள் தான் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட இப்போ எல்லா பொருளும் இருக்குது, டிவி ஃப்ரிட்ஜுன்னு, ஆனால் இங்கே அது கூட இல்லையேன்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், ஆனால் என் பொண்ணு வீட்டில் ஒரு டிவி கூட இல்லைன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட மனவேதனையும் சொல்கிறாரு. அப்படியே நெய்ஸா நான் சென்னையில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கித்தரேன், அதில் தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இருக்கும், நீங்கள் நிலாவை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டில் வாழ்கிற வழியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ நீங்கள் முடிவு எடுங்க மாப்பிள்ளை, எனக்கு முடிவு எடுத்துகிட்டு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் லாட்ஜுக்கு போயிடுறாரு. சோழன் தான் என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லேயே நிலா, சேரன் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் சேரன் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நிலா இந்த மாதிரி ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாதடா, ஃபோன் அடிக்ஷன் ஆயிருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ சேரனும் பல்லவனை பார்த்து எனக்கு தெரிஞ்சு இவன் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபோனையே நோண்ட போகிறான்னு சொன்ன உடனே அப்படிலாம் இல்லை, நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு பிளான் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்ட உடனே பல்லவன் என் ஃப்ரெண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி சொன்னாங்க, அதனால எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, நானும் இனிமேல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு சீரியஸாக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலாவும் இது ரொம்ப நல்ல ஐடியா, அது ரொம்ப பாதுகாப்பானது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல இன்கம் வரும்னு சொல்லிட்டு அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் சொல்கிறாங்க. சேரனும் நம்ம வீட்டில் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போயிட மாட்டாங்களான்னு நானும் யோசிச்சிருக்கேன், அது ஓ மூலமாக நடக்க போகுதுடா, அந்த மாதிரி உனக்கு கிடைச்சிச்சின்னா வாரத்தில் 2 நாள் லீவு கிடைக்கும், ஸ்டேபிளான இன்கம் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் ரொம்ப சேஃப்டியான ஒர்க்கும் கூட, ஸோ எனக்கு உன்னை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குடா, சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்லி அவரும் அவர் பங்குக்கு ரொம்ப பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் இப்போ நிறையா வேலை நிறுத்தம்லாம் நடந்துகிட்ருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ சேஃபான வேலைன்னு சொல்லிட்டு இன்னும் கவர்மெண்ட் வேலையை பெருமையாக சொல்கிறாங்க. நிலாவும் பல்லவனை பார்த்து குரூப் 1 எக்ஸாமில் தான் பாஸ் பண்ணி போகணுன்னு நினைக்காத, குரூப் 2 குரூப் 3 எது வந்துச்சுனாலும் எல்லாத்தையும் அட்டன் பண்ணு, உனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் எதுவும் சேரணும்னா சொல்லுடா சேர்த்து விட்றோம், அந்த மாதிரி நீ சேர்ந்தேன்னா உனக்கு இன்னும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னோடனே அதுக்கு தான் அண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரணும் நீ எப்போ கோச்சிங் கிளாஸில் சேர்க்கணும்னு சொல்கிறா, அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உன்னை கூப்பிட்டு போய் சேர்க்குறோம், பணத்துக்காக நீ ரொம்ப யோசிக்காதுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதும் இல்லாமல் நீ சைரன் வச்ச வண்டியில் போனோடான்னு சொல்லி ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே சோழன் எதையோ பறி கொடுத்த மாதிரி பாண்டியன் கடையில் உட்காந்துருக்காங்க. அது செம காமெடியாக இருக்கும். பாண்டியனும் சோழனை பார்த்து என்னடா நடந்துச்சுன்னு கேட்ட உடனே போடா என்னத்தை சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் உன்ட்ட சின்ன பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே கண்டுபிடிச்சிட்டு ஓ மாமனார் எதுவும் சொன்னாரான்னு கேட்குறாங்க. உடனே ஷாக் ஆகி எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி ஆமாம் இது பெரிய கம்பசூத்திரம், நீயும் அவரும் தான் காலையில் ஒன்றா போனீங்க, இப்போ அமைதியாக இருப்ப, அப்போ அவர் தான் காரணம்னு இது கூடயே என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா சோழனும் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரில் போகும்போது ஒரு மாதிரி பேசிட்டாருடா, அதுக்கு காரணம் நம்ம அப்பா தான்டா, அவர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நம்ம டிவி வாங்கலான்னு வச்சுருந்த அமௌண்ட்டை வட்டிக்காரனுங்க வாங்கிட்டு போயிட்டானுங்கள்ல, அதை எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிருக்காரு. அதை கேட்ட உடனே அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு.
கடுப்பாகி என் பொண்ணுக்கு உங்களால் ஒரு டிவி கூட வாங்கி கொடுக்க முடியாது, இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய அவசியமான பொருள் தானே, இதை கூட உங்களால் வாங்க முடியாதான்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாரான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் விடாமல் இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளாட் அரேஞ்ச் வேணால் பண்ணித்தரேன், அதில் எல்லா பொருளும் வாங்கியும் தரேன், நீயும் நிலாவும் வந்துருங்கன்னு சொன்ன உடனே பாண்டியும் அவர் சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குல்லடான்னு சொன்ன உடனே ஷாக்காகி என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டியும் அப்படிலாம் இல்லைடா, அவங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்தவங்கள நம்ம கூட அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்கோம்ல, அதை பார்த்துட்டு என்ன நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, இவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கோம்லடா, அதை அவரும் ஃபீல் பண்ணுவார்ல, அதை தாண்டா சொன்னேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே சொல்லணும் நம்மளும் ஒவ்வொரு பொருளாக வாங்கலாம் தானடா நினைக்கிறோம், அதுக்குள்ளே அவர் இப்படி பேசிட்டாருன்னு சொன்னேன். உடனே பாண்டியும் டேய் நீ உன் மாமனார் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நான் எதுவும் சொல்லலை அமைதியாக தாண்டா இருந்தேன்னு சொன்னோடனே நம்ப முடியலையே, நீ அமைதியாக இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் நம்ப முடியலையேன்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாங்க. அதுக்கு சொல்லணும் டேய் உண்மையாக தாண்டா சொல்கிறேன், அவர்கிட்ட நான் நல்லா பார்த்துக்குவேன்றதை மட்டும் தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னொடனே அவங்களும் என்னன்னு கேட்குறாங்க. பக்கத்தில் ஒரு நல்ல ஃப்ளாட்டாக பார்த்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி பால் காய்க்கலான்னு நினைக்கிறேன், அதுக்கு கண்டிப்பாக என் மாமனாரையும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி அதெல்லாம் ஓகே, அதுக்கு அண்ணி ஒத்துக்குவாங்களான்னு கேட்ட உடனே அதெல்லாம் ஒத்துக்காமல் எங்கே போயிடுவா, அவன் என் பொண்டாட்டிடா நான் சொன்னால் கேட்பான்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் விடுறாரு. உடனே பாண்டி சோழனோட காலை வாரி விடுற மாதிரி உன்னை நம்பி ஹனிமூனுக்கே வரல தனி கொடுத்து நான் வருவாங்களாடா அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது சோழன் கடுப்பாகி உன்கிட்ட போய் சொல்ல வந்தேன் பாதிரி, என் கோவத்தை இன்னும் நீ அதிகமாக்குறடான்னு சொல்லிட்டு கோவமாக்கி போகும்போது உடனே சரி சரி கோவப்படாதடான்னு சமாதானப்படுத்துகிறாங்க பாண்டி. அதுக்கப்புறம் பாண்டி ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி நீ தனி கொடுத்தனம் போகணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்லதுடா, ஆனால் அந்த வீட்டில் நம்ம சொன்னோன்னா பெரிய பாச போராட்டமே நடக்கும், அதுவும் பல்லவன்லாம் தேம்பி தேம்பி அழுவான், அவன்லாம் நீ சமாதானப்படுத்தணுடான்னு சொன்ன உடனே அதுக்கு சோழனும் டேய் நான் என்ன பெங்களூர் மும்பை நாடா போகிறேன், பக்கத்து தெருவில் தாடா போகிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் எப்போ நினச்சாலும் வரலாடான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு என் மாமனாரை எப்படியாவது சவாலில் ஜெயிக்கணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு பாண்டியும் டேய் வீடு பார்க்குறது பிரச்சனை இல்லைடா, ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமேன்னு சொல்லும்போது நான் எப்படியாவது காசை ரெடி பண்ணுறேன்டா, ரெடி பண்ணி பால் காய்ப்புக்கு என் மாமனாரை நான் கண்டிப்பாக கூப்பிடணுண்டான்னு சொல்லி சவால் விடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சந்தா சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. சந்தா கிட்ட சேரன் என்னப்பா எல்லாம் ஓகேவா, உங்கள் அப்பா எதுவும் சொன்னாரான்னு சொல்லி கேட்குவாங்க. ஆமாம் நீங்கள் போனதுக்கப்புறம் அப்பா என்னை திட்டினாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பிட்டோம், பீகார் போயிடுவோன்னு சொன்ன உடனே எதுக்கும் நீ கவலைப்படாதப்பா நான் இருக்கேன், எதையும் பெருசாக நடக்க விட மாட்டேன்ற மாதிரி சமாதானப்படுத்தின உடனே சந்தாவும் நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு தைரியமாக இருக்குது, ஆனால் தள்ளி போக போக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் கூப்பிடும்போதே உங்கள் கூட நான் வந்திருக்கணுமோன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்கள் கூட கண்டிப்பாக வந்திருக்கணும் அன்னைக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது சேரன் நீ அந்த பதட்டத்துலேயே நீதாம்மா கரெக்டான முடிவு எடுத்திருக்க, அந்த மாதிரி நீ என் கூட வந்திருந்தேன்னா உன் அப்பா அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க, என்றைக்குமே அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நல்லவராக பேசுகிறாரு. சந்தா கிட்ட சேரன் உங்கள் அப்பா என்கிட்ட தான் வந்து 6 மாதம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் பண்டிட்ஜி கிட்ட 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு சரின்னு தானே சொல்லியிருக்காங்க, ஸோ 6 மாதம் வெயிட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பண்டிட்ஜியை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்கல்லன்னு சொன்ன உடனே ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பா பண்டிட்ஜியை பேச்சை மீறி எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் மாமாவுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சேரன் எதுக்கும் பயப்படாதப்பா நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சந்தாவோட அப்பா வந்ததும் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சந்தாவோட அப்பா என்ன நாங்கள் எல்லோரும் அங்கே இருக்கோம் நீ மட்டும் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்ட உடனே இல்லைப்பா தண்ணி வாங்குறதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்கிறாங்க. தண்ணி எங்கன்னு கேட்குறாங்க சந்தேகமாக. உடனே கையில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லி அவங்கள தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே பாண்டியோட கடையில் ஆனதி வந்து தண்ணி குடிச்சிட்டு இன்னும் இதில் எல்லாமே பெட்ரோல் ஸ்மெல்லாக வருதுன்னு சொல்லி நொட்டானியை வேற சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியும் நான் வேறு புது கேனை ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு கேட்குறதுக்கு இல்லை அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வானதி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தது நல்ல முடிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி ஷாக் ஆகி என்னடா இவ இப்படி கேட்குறான்ற மாதிரி பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. நாளைக்கு சேரன் நிலா கிட்ட தனி கொடுத்தனம் போகிறத பற்றி பேசுவாரா மாட்டாரான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.